For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். இந்திய அரசியலமைப்பை காலத்தின் மாற்றத்திற்கும் மக்களின் தேவைக்கும் ஏற்ப மாற்றி அமைக்கும் முறைக்கு அரசியலமைப்புச் சட்ட திருத்தம் அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் என்று பெயர். இந்திய அரசியலமைப்பின் பகுதி 20 பார்ட் 20 இல் உள்ள சரத்து 368 ஆர்டிக்கிள் 368 நாடாளுமன்றத்திற்கு அரசியலமைப்பை திருத்துவதற்கான அதிகாரத்தையும் அதற்கான வழிமுறையையும் வழங்குகிறது. இதன் முக்கிய அம்சங்கள் மற்றும் நடைமுறைகளை விரிவாக காண்போம். அடிப்படை தகவல்கள். மூலாதாரம். இது தென்னாப்பிரிக்கா சவுத் ஆப்பிரிக்கா அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. நெகிழும் மற்றும் நெகிழா தன்மை. இந்திய அரசியலமைப்பு முழுமையாக நெகிழ்வதும் இல்லை இங்கிலாந்து போல, முழுமையாக நெகிழாததும் இல்லை அமெரிக்கா போல. இது இரண்டின் கலவையாகும். திருத்தம் செய்யும் நடைமுறை ப்ரொசீஜர். அறிமுகம். திருத்த மசோதாவை நாடாளுமன்றத்தின் எந்த அவையிலும் மக்களவை அல்லது மாநிலங்களவை கொண்டு வரலாம். மாநில சட்டமன்றங்களில் கொண்டு வர முடியாது. அனுமதி. இதற்கு ஜனாதிபதியின் முன் அனுமதி தேவையில்லை. நிறைவேற்றல். ஒவ்வொரு அவையிலும் மசோதா தனித்தனியாக நிறைவேற்றப்பட வேண்டும். கூட்டத்திற்கு இடமில்லை. ஒப்புதல். ஜனாதிபதி அந்த மசோதாவிற்கு ஒப்புதல் அளித்தே தீர வேண்டும். திருப்பி அனுப்ப முடியாது. 24வது சட்டத்திருத்தம். சட்டத்திருத்தத்தின் 3 வகைகள். சரத்து 368 அன்படி 2 வகைகள் இருந்தாலும் நடைமுறையில் 3 வழிகளில் அரசியலமைப்பை திருத்தலாம். எளிய பெரும்பான்மை சிம்பிள் மெஜாரிட்டி. அவையில் உள்ளவர்களில் 50 விழுக்காடுக்கும் அதிகமானோர் ஆதரவு இருந்தாலே போதும். இது சரத்து 368 கீழ் வராது. எடுத்துக்காட்டு. புதிய மாநிலங்களை உருவாக்குதல், மாநில மேலவையை உருவாக்குதல் அல்லது நீக்குதல். சிறப்பு பெரும்பான்மை ஸ்பெஷல் மெஜாரிட்டி. சரத்து 368 அவையின் மொத்த உறுப்பினர்களில் 50 விழுக்காடு மற்றும் வாக்களிப்பவர்களில் 2/3 பங்கு 2 கீழ் 3 ஆதரவு தேவை. எடுத்துக்காட்டு. அடிப்படை உரிமைகள் FR மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகளை DPSP திருத்துதல். சிறப்பு பெரும்பான்மை கூட்டல் மாநிலங்களின் ஒப்புதல் ஸ்பெஷல் மெஜாரிட்டி கூட்டல் ராட்டிஃபிகேஷன். கூட்டாட்சி அமைப்பை ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் பாதிக்கும் திருத்தங்களுக்கு இது தேவை. நாடாளுமன்றத்தில் சிறப்பு பெரும்பான்மை பெற்ற பிறகு இந்தியாவின் மொத்த மாநிலங்களில் பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்கள் சிம்பிள் மெஜாரிட்டி இல் ஒப்புதல் அளிக்க வேண்டும். எடுத்துக்காட்டு. ஜனாதிபதி தேர்தல் முறை, GST உச்ச நீதிமன்ற அதிகாரங்கள். அடிப்படை கட்டமைப்பு பேசிக் ஸ்ட்ரக்சர். நாடாளுமன்றத்திற்கு அரசியலமைப்பை திருத்த அதிகாரம் இருந்தாலும் அதற்கொரு எல்லை உண்டு. கேசவானந்த பாரதி வழக்கு 1973. உச்ச நீதிமன்றம் நாடாளுமன்றம் அரசியலமைப்பின் எந்த பகுதியையும் திருத்தலாம், ஆனால் அதன் அடிப்படை கட்டமைப்பை பேசிக் ஸ்ட்ரக்சர் மாற்றக்கூடாது என்று தீர்ப்பளித்தது. அதாவது மதச்சார்பின்மை, ஜனநாயகம், நீதித்துறை சுதந்திரம் போன்றவற்றை நீக்க முடியாது. சிறு அரசியலமைப்பு என்று பெரும்பாலும் குறிப்பிடப்படும் 1976 ஆண்டின் 42வது திருத்தச் சட்டத்தின் முக்கிய விதிகள் மற்றும் தாக்கங்களை ஆராயுங்கள். 1976 ஆண்டு அவசரநிலை பிரகடனத்தின் நேஷனல் எமர்ஜென்சி போது இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் அரசால் கொண்டுவரப்பட்ட 42வது சட்டத்திருத்தம் 42 ND அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இந்திய அரசியலமைப்பு வரலாற்றில் மிக முக்கியமானது. இது அரசியலமைப்பின் பல பகுதிகளை ஒட்டுமொத்தமாக மாற்றியமைத்ததால் இது குட்டி அரசியலமைப்பு மினி கான்ஸ்டிடியூஷன் என்று அழைக்கப்படுகிறது. சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டியின் ஸ்வரன் சிங் கமிட்டி பரிந்துரையின் அடிப்படையில் இது இயற்றப்பட்டது. இதன் முக்கிய விதிகள் மற்றும் தாக்கங்களை பின்வருமாறு ஆராயலாம். முகவுரையில் மாற்றம். சேஞ்சஸ் இன் பிரியாம்பிள். இந்திய அரசியலமைப்பு வரலாற்றில் முகவுரை திருத்தப்பட்டது. இதுவே முதல் மற்றும் கடைசி முறை. முகவுரையில் 3 புதிய வார்த்தைகள் சேர்க்கப்பட்டன. சமதர்ம சோஷலிஸ்ட், மதச்சார்பற்ற செக்யுலர், ஒருமைப்பாடு இன்டெகிரிட்டி,
நாடாளுமன்றம் மற்றும் நிர்வாகத்தின் அதிகாரம் பார்லிமெண்ட் அண்ட் எக்ஸிகியூட்டிவ் பவர், நாடாளுமன்றத்தின் அதிகாரத்தை உச்சத்திற்கு கொண்டு செல்வதே இதன் நோக்கமாக இருந்தது. ஆட்சிக்காலம் நீட்டிப்பு. மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களின் பதவிக்காலம் 5 ஆண்டிலிருந்து 6 ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டது. ஜனாதிபதியின் அதிகாரம். அமைச்சரவை வழங்கும் ஆலோசனையை ஜனாதிபதி மறுக்கவோ அல்லது மறுபரிசீலனை செய்யவோ முடியாது, அவர் கண்டிப்பாக ஏற்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்பட்டது. குவோரம். நாடாளுமன்றம் செயல்படுவதற்கு தேவையான குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை குவோரம் விதியை ரத்து செய்தது. நீதித்துறையின் அதிகார குறைப்பு. கர்டேல் ஜுடிஷியல் பவர்ஸ். நீதிப்புனராய்வு. அரசியலமைப்பு திருத்தங்களை நீதிமன்றத்தில் கேள்வி கேட்க முடியாது என்று தடை விதித்தது. அதிகார வரம்பு. உயர் நீதிமன்றங்களின் நீதிப்பேராணை ரெட் அதிகாரத்தை குறைத்தது. புதிய பகுதிகள் சேர்ப்பு. நியூ பார்ட்ஸ் ஆடட். அடிப்படை கடமைகள். பார்ட் சரத்து 51A சேர்க்கப்பட்டு குடிமக்களுக்கு 10 அடிப்படை கடமைகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. தீர்ப்பாயங்கள். பார்ட் அரசு ஊழியர்களின் பணி தொடர்பான சிக்கல்களை தீர்க்க நிர்வாக தீர்ப்பாயங்களை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைபியூனல்ஸ் அமைத்தது. கூட்டாட்சி தத்துவத்தின் மீதான தாக்கம். இம்பாக்ட் ஆன் ஃபெடரலிசம். மாநிலங்களின் அதிகாரத்தை பறித்து மத்திய அரசை வலுப்படுத்தியது. குறிப்பாக மாநில பட்டியலிலிருந்த ஸ்டேட் லிஸ்ட் 5 முக்கியமான துறைகளை பொது பட்டியலுக்கு கன்கரண்ட் லிஸ்ட் மாற்றியது. கல்வி. எஜுகேஷன் மிக முக்கிய மாற்றம். காடுகள். ஃபாரஸ்ட்ஸ். எடைகள் மற்றும் அளவுகள். வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ். வனவிலங்குகள் மற்றும் பறவைகள். பாதுகாப்பு. நீதி நிர்வாகம். உச்ச மற்றும் உயர் நீதிமன்றங்களை தவிர்த்து வழிகாட்டு நெறிமுறைகள். அடிப்படை உரிமைகள். முன்னுரிமை. சில அடிப்படை உரிமைகளை சரத்து 14, 19, 31 விட வழிகாட்டு நெறிமுறைகளுக்கே டிபிஎஸ்பி முன்னுரிமை அளிக்கப்பட்டது. புதிய டிபிஎஸ்பி. இலவச சட்ட உதவி 39A. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு 48A. தொழிலாளர் நிர்வாகத்தில் பங்கு 43A ஆகியவை சேர்க்கப்பட்டன. இந்த சட்டத்திருத்தத்தின் தாக்கங்கள். இம்ப்ளிகேஷன்ஸ். சர்வாதிகார போக்கு. இது அரசியலமைப்பின் சமநிலைத்தன்மையை செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் குலைத்தது. நீதித்துறையை விட நாடாளுமன்றமே உயர்ந்தது என்ற நிலையை உருவாக்கியது. மாநில உரிமைகள் பறிப்பு. கல்வி போன்ற முக்கிய துறைகள் மாநிலங்களிடமிருந்து பறிக்கப்பட்டதால் மாநில அரசுகளின் அதிகாரம் குறைந்தது. ஜனநாயக அச்சுறுத்தல். எதிர்க்கட்சிகள் சிறையில் இருந்தபோது விவாதங்கள் இன்றி நிறைவேற்றப்பட்டதால் இது ஜனநாயகத்திற்கு விடப்பட்ட சவாலாக பார்க்கப்பட்டது. பின்விளைவு. ஆஃப்டர்மேத். 1977 இல் ஆட்சிக்கு வந்த மொரார்ஜி தேசாய் தலைமையிலான ஜனதா கட்சி அரசு 43 மற்றும் 44வது சட்டத்திருத்தங்கள் 1978 மூலம் 42வது திருத்தத்தின் பல சர்வாதிகார விதிகளை 6 ஆண்டு பதவிக்காலம், நீதித்துறை அதிகார குறைப்பு போன்றவை ரத்து செய்து பழைய நிலையை மீட்டெடுத்தது. முடிவுரை. 42வது சட்டத்திருத்தம் ஒருபுறம் அடிப்படை கடமைகள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்ற நல்ல அம்சங்களை கொண்டிருந்தாலும் மறுபுறம் அது ஜனநாயக குரல்வளையை நெரிக்கும் முயற்சியாகவே வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. Examine the key provisions and implications of the 42 ND Amendment Act of 1976, often referred to as the Mini Constitution. சிறு அரசியலமைப்பு என்று பெரும்பாலும் குறிப்பிடப்படும் 1976 ஆண்டின் 42வது திருத்தச் சட்டத்தின் முக்கிய விதிகள் மற்றும் தாக்கங்களை ஆராயுங்கள். The 42 ND Amendment Act of 1976, often referred to as the Mini Constitution, was a significant constitutional amendment in India. 1976 ஆண்டு 42வது திருத்தச் சட்டம் பெரும்பாலும் சிறு அரசியலமைப்பு என்று குறிப்பிடப்படுகிறது. இது இந்தியாவில் ஒரு குறிப்பிடத்தக்க அரசியலமைப்பு திருத்தமாகும். Key provisions. முக்கிய விதிகள். Preamble. The amendment added the words socialist and secular to the preamble. It reflects India's commitment to these ideals.
முகவுரை. இந்த திருத்தம் முகவுரையில் சோசலிஸ்ட் மற்றும் மதச்சார்பற்ற என்ற வார்த்தைகளைச் சேர்த்தது. இந்த இலட்சியங்களுக்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது. Fundamental duties. The amendment introduced Article 51A, which outlines the fundamental duties of citizens. It includes promoting harmony and the spirit of common brotherhood. அடிப்படை கடமைகள். இந்த திருத்தம் பிரிவு 51A அறிமுகப்படுத்தியது. இது குடிமக்களின் அடிப்படை கடமைகளை கோடிட்டு காட்டுகிறது. இதில் நல்லிணக்கம் மற்றும் பொதுவான சகோதரத்துவ உணர்வு ஆகியவை அடங்கும். Parliamentary supremacy. The amendment reduced the power of the judiciary by limiting its authority to review certain laws and amendments. பாராளுமன்ற மேலாதிக்கம். இந்த திருத்தம் சில சட்டங்கள் மற்றும் திருத்தங்களை மறுபரிசீலனை செய்வதற்கான அதன் அதிகாரத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் நீதித்துறையின் அதிகாரத்தை குறைத்தது. Directive principles. The amendment gave precedence to the directive principles of state policy over fundamental rights in certain cases. வழிகாட்டுதல் கோட்பாடுகள். இந்த திருத்தம் சில சந்தர்ப்பங்களில் அடிப்படை உரிமைகளை விட மாநில கொள்கையின் வழிகாட்டுதல் கோட்பாடுகளுக்கு முதன்மையை அளித்தது. Implications. தாக்கங்கள். Shift in balance of power. The amendment shifted the balance of power in favor of the Parliament and the executive, limiting the judiciary's role in checking their authority. அதிகார சமநிலையில் மாற்றம். இந்த திருத்தம் பாராளுமன்றம் மற்றும் நிர்வாகத்திற்கு சாதகமாக அதிகார சமநிலையை மாற்றியது. நீதித்துறையின் அதிகாரத்தை சரிபார்ப்பதில் அதன் பங்கை கட்டுப்படுத்தியது. Impact on fundamental rights. The amendment's provisions potentially limited the scope of fundamental rights, particularly in cases where they conflicted with directive principles. அடிப்படை உரிமைகள் மீதான தாக்கம். திருத்தத்தின் விதிகள் அடிப்படை உரிமைகளின் நோக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடும், குறிப்பாக அவை வழிகாட்டுதல் கோட்பாடுகளுடன் முரண்படும் சந்தர்ப்பங்களில். Legacy. The amendment's legacy is complex, with some viewing it as an attempt to concentrate power and undermine the judiciary's independence. மரபு. திருத்தத்தின் மரபு சிக்கலானது. சிலர் இதை அதிகாரத்தை குவித்து நீதித்துறையின் சுதந்திரத்தை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் முயற்சியாக கருதுகின்றனர். The 42 ND Amendment Act has had a lasting impact on India's constitutional framework, with ongoing debates about its implications for democracy, federalism, and the rule of law. 42வது திருத்தச் சட்டம் இந்தியாவின் அரசியலமைப்பு கட்டமைப்பில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜனநாயகம், கூட்டாட்சி மற்றும் சட்டத்தின் ஆட்சிக்கான அதன் தாக்கங்கள் குறித்த விவாதங்கள் நடந்து வருகின்றன. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 368 கீழ் திருத்தம் செய்வதற்கான நடைமுறையை விவரிக்கவும். இந்த திருத்த நடைமுறை ஏன் அடிக்கடி விமர்சிக்கப்படுகிறது? இந்திய அரசியலமைப்பின் பகுதி 20 பார்ட் 20 இல் உள்ள சரத்து 368 அரசியலமைப்பை திருத்துவதற்கான அதிகாரத்தை நாடாளுமன்றத்திற்கு வழங்குகிறது. இந்த திருத்த நடைமுறை தென்னாப்பிரிக்க அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. நீங்கள் கேட்டவாறு திருத்தம் செய்வதற்கான நடைமுறையையும் அது ஏன் விமர்சிக்கப்படுகிறது என்பதையும் விரிவாக காண்போம். திருத்தம் செய்வதற்கான நடைமுறை ப்ரொசீஜர் ஃபார் அமெண்ட்மெண்ட். சரத்து 368 படி அரசியலமைப்பை திருத்துவதற்கு பின்வரும் வழிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும். மசோதா அறிமுகம். அரசியலமைப்பு திருத்த மசோதாவை நாடாளுமன்றத்தின் இரு அவைகளில், மக்களவை அல்லது மாநிலங்களவை எதில் வேண்டுமானாலும் அறிமுகப்படுத்தலாம். ஆனால் மாநிலச் சட்டமன்றங்களில் அறிமுகப்படுத்த முடியாது. யார் கொண்டு வரலாம்? இம்மசோதாவை ஓர் அமைச்சரோ அல்லது தனிநபர் உறுப்பினரோ பிரைவேட் மெம்பர் கொண்டு வரலாம். இதற்கு ஜனாதிபதியின் முன் அனுமதி ப்ராயர் பெர்மிஷன் தேவையில்லை. பெரும்பான்மை தேவை. ஒவ்வொரு அவையிலும் மசோதா தனித்தனியாக நிறைவேற்றப்பட வேண்டும். இதற்கு சிறப்பு பெரும்பான்மை ஸ்பெஷல் மெஜாரிட்டி அவசியம். அதாவது அவையின் மொத்த உறுப்பினர்களில் 50 விழுக்காடு-க்கும் அதிகமானோர் ஆதரவு மற்றும் அவையில் வருகை தந்து வாக்களிப்பவர்களில் 2/3 கீழ் 3 உறுப்பினர்களின் ஆதரவு இருக்க வேண்டும். கூட்டுக்கூட்டம் இல்லை. இரு அவைகளுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் அதை தீர்க்க கூட்டுக்கூட்டம் ஜாயிண்ட் சிட்டிங் கூட்டும் வசதி அரசியலமைப்பு திருத்த மசோதாவிற்கு கிடையாது.
மாநிலங்களின் ஒப்புதல் தேவைப்பட்டால், கூட்டாட்சி அமைப்பை ஃபெடரல் ப்ரொவிஷன்ஸ் பாதிக்கும் வகையில் திருத்தம் இருந்தால், ஏகா, ஜனாதிபதி தேர்தல் முறை, ஜிஎஸ்டி, உச்ச நீதிமன்ற அதிகாரங்கள், நாடாளுமன்றத்தில் நிறைவேறிய பிறகு, இந்தியாவின் மொத்த மாநிலங்களில் பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களின் ஒப்புதல் சிம்பிள் மெஜாரிட்டி பெறப்பட வேண்டும். ஜனாதிபதி ஒப்புதல், நாடாளுமன்றத்தால் மற்றும் தேவைப்பட்டால் மாநிலங்களால் நிறைவேற்றப்பட்ட மசோதா ஜனாதிபதியின் ஒப்புதலுக்கு அனுப்பப்படும். ஜனாதிபதி அம்மசோதாவிற்கு கட்டாயம் ஒப்புதல் அளிக்க வேண்டும். அவரால் அதை தடுத்து நிறுத்தவோ அல்லது மறுபரிசீலனைக்கு அனுப்பவோ முடியாது. 24வது சட்டத்திருத்தம். திருத்த நடைமுறை மீதான விமர்சனங்கள். கிரிட்டிசிசம் ஆஃப் த ப்ரொசீஜர். இந்திய அரசியலமைப்பு திருத்த நடைமுறை மிகவும் கடினமானதுமல்ல அமெரிக்கா போல, மிகவும் எளிமையானதுமல்ல இங்கிலாந்து போல. இருப்பினும் இது பின்வரும் காரணங்களுக்காக விமர்சிக்கப்படுகிறது. மாநிலங்களுக்கு அதிகாரம் இன்மை. அமெரிக்காவில் மாநிலங்கள் அரசியலமைப்பு திருத்தத்தை தொடங்க முடியும். ஆனால் இந்தியாவில் அரசியலமைப்பு திருத்தத்தை தொடங்கும் அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கு மட்டுமே உள்ளது. மாநில சட்டமன்றங்களால் திருத்தத்தை கோர முடியாது. மேலவையை உருவாக்குவது, நீக்குவது தவிர. மாநிலங்களின் ஒப்புதல் வரம்பு. அரசியலமைப்பின் பெரும்பாலான பகுதிகளை நாடாளுமன்றமே தனித்து நின்று திருத்த முடியும். மிகச்சில இனங்களுக்கு கூட்டாட்சி சார்ந்தது மட்டுமே மாநிலங்களின் ஒப்புதல் தேவைப்படுகிறது. அதுவும் பாதி மாநிலங்கள் ஒப்புதல் அளித்தாலே போதும். முக்கால்வாசி பேர் தேவையில்லை. அமெரிக்காவில் 3/4 மாநிலங்களின் ஒப்புதல் தேவை. காலக்கெடு இல்லை. கூட்டாட்சி சார்ந்த திருத்தங்களுக்கு ஒப்புதல் அளிக்க மாநிலங்களுக்கு குறிப்பிட்ட காலக்கெடு டைம் லிமிட் எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை. இதனால் ஒரு முக்கிய திருத்தம் நீண்ட காலம் கிடப்பில் கிடக்க வாய்ப்புள்ளது. கூட்டம் இன்மை. சாதாரண மசோதாக்களில் முட்டுக்கட்டை ஏற்பட்டால் கூட்டம் ஆர்டிகிள் 108 மூலம் தீர்வு காணலாம். ஆனால் அரசியலமைப்பு திருத்த மசோதாவில் மக்களவைக்கும் மாநிலங்களவைக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் அந்த மசோதா காலாவதியாகிவிடும். இது நடைமுறையை சிக்கலாக்குகிறது. நீதித்துறையின் தலையீடு. சரத்து 368 நாடாளுமன்றத்திற்கு அதிகாரத்தை வழங்கினாலும், எது அடிப்படை கட்டமைப்பு, பேசிக் ஸ்ட்ரக்சர் என்று அரசியலமைப்பில் தெளிவாக வரையறுக்கப்படவில்லை. இது நீதித்துறைக்கும் நாடாளுமன்றத்திற்கும் இடையே அடிக்கடி மோதலை உருவாக்குகிறது. சிறப்பு அமைப்பு இல்லை. அமெரிக்கா போன்ற நாடுகளில் அரசியலமைப்பை திருத்த அரசியலமைப்பு நிர்ணய சபை போன்ற ஒரு சிறப்பு அமைப்பு கூட்டப்படும். ஆனால் இந்தியாவில் சாதாரண சட்டங்களை இயற்றும் நாடாளுமன்றமே அரசியலமைப்பையும் திருத்துவது சரியல்ல என்ற விமர்சனம் உள்ளது. முடிவுரை. விமர்சனங்கள் இருந்தாலும் இந்திய அரசியலமைப்பு திருத்த முறை நெகிழ்வுத்தன்மை மற்றும் உறுதித்தன்மை ஆகியவற்றுக்கு இடையே ஒரு சமநிலையை பேலன்ஸ் பேணுகிறது என்றே கூறலாம். இது காலமாற்றத்திற்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொள்ளும் ஒரு உயிருள்ள ஆவணமாக, லிவிங் டாக்குமெண்ட் இருக்க உதவுகிறது. Describe the procedure of amendment of the Constitution of India under Article 368. Why this amendment procedure has been often criticized? இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 368 அன் கீழ் திருத்தம் செய்வதற்கான நடைமுறையை விவரிக்கவும். இந்த திருத்த நடைமுறை ஏன் அடிக்கடி விமர்சிக்கப்படுகிறது? The procedure for amending the Constitution of India is outlined in Article 368, which provides a detailed process for making changes to the Constitution. இந்திய அரசியலமைப்பை திருத்துவதற்கான நடைமுறை பிரிவு 368 இல் கோடிட்டு காட்டப்பட்டுள்ளது. இது அரசியலமைப்பில் மாற்றங்களை செய்வதற்கான விரிவான செயல்முறையை வழங்குகிறது. Procedure for amendment திருத்தத்திற்கான நடைமுறை. Introduction of the amendment bill. An amendment bill can be introduced in either House of Parliament Lok Sabha or Rajya Sabha by a minister or a private member. திருத்த மசோதாவை அறிமுகப்படுத்துதல். ஒரு திருத்த மசோதாவை நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் மக்களவை அல்லது மாநிலங்களவை ஒரு அமைச்சர் அல்லது ஒரு தனிநபர் உறுப்பினர் அறிமுகப்படுத்தலாம். Special majority. The bill must be passed by a special majority in both houses of parliament.
It requires a majority of the total membership of each house and a majority of not less than 2/3 of the members present and voting. சிறப்பு பெரும்பான்மை. இந்த மசோதா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் சிறப்பு பெரும்பான்மையால் நிறைவேற்றப்பட வேண்டும். இதற்கு ஒவ்வொரு அவையின் மொத்த உறுப்பினர்களின் பெரும்பான்மையும் கலந்து கொண்டு வாக்களிக்கும் உறுப்பினர்களில் 2/3 பங்கிற்கு குறையாத பெரும்பான்மையும் தேவை. Ratification by states. If the amendment seeks to make any change in certain specified provisions, such as those related to the federal structure or representation of states, it must be authorized by at least half of the state legislatures. மாநிலங்களின் ஒப்புதல், கூட்டாட்சி அமைப்பு அல்லது மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் தொடர்பான சில குறிப்பிட்ட விதிகளில் ஏதேனும் மாற்றத்தை செய்ய இந்த திருத்தம் முயன்றால் அது மாநில சட்டமன்றங்களில் குறைந்தது பாதியால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். President's assent. After the bill is passed by Parliament and ratified by the states if required, it is presented to the President for assent. Once the President gives assent, the amendment becomes part of the Constitution. ஜனாதிபதியின் ஒப்புதல். மசோதா நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டு மாநிலங்களால் தேவைப்பட்டால் அங்கீகரிக்கப்பட்ட பிறகு அது குடியரசுத் தலைவரிடம் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்படும். குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்தவுடன் திருத்தம் அரசியலமைப்பின் ஒரு பகுதியாக மாறும். Criticism of the amendment procedure. திருத்த நடைமுறை மீதான விமர்சனம். Potential for abuse. Critics argue that the amendment procedure can be used to undermine the basic structure of the Constitution and erode fundamental rights. துஷ்பிரயோகம் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள். திருத்த நடைமுறை அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பை குறைமதிப்பிற்கு உட்படுத்தவும் அடிப்படை உரிமைகளை அரிக்கவும் பயன்படுத்தப்படலாம் என்று விமர்சகர்கள் வாதிடுகின்றனர். Lack of judicial oversight. While the judiciary has established the doctrine of basic structure, which limits Parliament's power to amend the Constitution, some argue that the amendment procedure still gives too much power to Parliament. நீதித்துறை மேற்பார்வை இல்லாமை. அரசியலமைப்பை திருத்துவதற்கான பாராளுமன்றத்தின் அதிகாரத்தை கட்டுப்படுத்தும் அடிப்படை கட்டமைப்பு கோட்பாட்டை நீதித்துறை நிறுவியுள்ள நிலையில் திருத்த நடைமுறை இன்னும் பாராளுமன்றத்திற்கு அதிக அதிகாரத்தை அளிக்கிறது என்று சிலர் வாதிடுகின்றனர். Inadequate representation. The amendment procedure has been criticized for not providing adequate representation to state legislatures or the general public in the amendment process. போதுமான பிரதிநிதித்துவமின்மை. திருத்தச் செயல்பாட்டில் மாநில சட்டமன்றங்கள் அல்லது பொதுமக்களுக்கு போதுமான பிரதிநிதித்துவத்தை வழங்காததால் திருத்த நடைமுறை விமர்சிக்கப்பட்டுள்ளது. Frequent amendments. The Constitution has been amended numerous times, leading to concerns about the stability and sanctity of the Constitution. அடிக்கடி திருத்தங்கள். அரசியலமைப்பு பலமுறை திருத்தப்பட்டுள்ளது, இது அரசியலமைப்பின் நிலைத்தன்மை மற்றும் புனிதத்தன்மை குறித்த கவலைகளுக்கு வழிவகுக்கிறது. அரசியலமைப்பை திருத்துவதில் நாடாளுமன்றத்தின் தன்னிச்சையான அதிகாரத்தை இந்திய உச்ச நீதிமன்றம் கட்டுப்படுத்துகிறது. விமர்சன ரீதியாக விவாதிக்கவும். இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தின் சரத்து 368 நாடாளுமன்றத்திற்கு அரசியலமைப்பை திருத்துவதற்கான அதிகாரத்தை வழங்குகிறது. இருப்பினும் இந்த அதிகாரம் முழுமையானது, அப்சல்யூட் அல்ல. நாடாளுமன்றம் தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அரசியலமைப்பின் ஆன்மாவையே சிதைத்துவிடக்கூடாது என்பதற்காக இந்திய உச்ச நீதிமன்றம் அடிப்படை கட்டமைப்பு கோட்பாடு பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின் என்ற கருவியை பயன்படுத்தி நாடாளுமன்றத்தின் தன்னிச்சையான அதிகாரத்தை கட்டுப்படுத்துகிறது. இதை வரலாற்று ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் பின்வருமாறு விவாதிக்கலாம். அதிகார போட்டியின் வரலாறு. எவல்யூஷன் ஆஃப் கான்ஃப்ளிக்ட். ஆரம்பத்தில் நாடாளுமன்றமே உயர்ந்தது என்று கருதப்பட்டது, ஆனால் காலப்போக்கில் இது மாறியது. சங்கரி பிரசாத் வழக்கு 1951. நாடாளுமன்றத்திற்கு அடிப்படை உரிமைகள் உட்பட அரசியலமைப்பின் எந்த பகுதியையும் திருத்த அதிகாரம் உண்டு என்று உச்ச நீதிமன்றம் முதலில் தீர்ப்பளித்தது. கோலக்நாத் வழக்கு 1967. இதற்கு நேர்மாறாக அடிப்படை உரிமைகள் புனிதமானவை, நாடாளுமன்றத்தால் அவற்றை திருத்தவோ அல்லது குறைக்கவோ முடியாது என்று நீதிமன்றம் தடையிட்டது. திருப்புமுனை. கேசவானந்த பாரதி வழக்கு 1973.
இதுவே நாடாளுமன்றத்தின் அதிகாரத்திற்கு கடிவாளம் போட்ட வரலாற்றுச் சிறப்புமிக்க வழக்கு. தீர்ப்பு: நாடாளுமன்றம் அரசியலமைப்பின் எந்த பகுதியையும் திருத்தலாம். ஆனால் அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பை பேசிக் ஸ்ட்ரக்சர் மாற்றவோ அல்லது அழிக்கவோ கூடாது. விளைவு: இதன் மூலம் நாடாளுமன்றத்தின் அதிகாரம் அங்கீகரிக்கப்பட்டது, ஆனால் அதன் தன்னிச்சையான போக்கு ஆர்பிட்ரரினஸ் கட்டுப்படுத்தப்பட்டது. மினர்வா மில்ஸ் வழக்கு 1980 முழுமையான கட்டுப்பாடு. இந்திரா காந்தி அரசு 42வது சட்டத்திருத்தத்தின் மூலம் நாடாளுமன்றம் செய்யும் எந்த திருத்தத்தையும் நீதிமன்றத்தில் கேள்வி கேட்க முடியாது என்று சட்டம் கொண்டு வந்தது. நாடாளுமன்றத்தின் அதிகாரம் வரம்பற்றது என்று பிரகடனப்படுத்தியது. இதனை விசாரித்த உச்ச நீதிமன்றம் மினர்வா மில்ஸ் வழக்கில் கூறியது: இந்திய அரசியலமைப்பு நாடாளுமன்றத்திற்கு வரையறுக்கப்பட்ட திருத்த அதிகாரத்தை லிமிட்டட் அமெண்டிங் பவர் மட்டுமே வழங்கியுள்ளது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அதை வரம்பற்ற அதிகாரமாக மாற்றிக்கொள்ள முடியாது. அதாவது கிளை அமர்ந்து கொண்டு மரத்தையே வெட்டக்கூடாது. விமர்சன ரீதியான பகுப்பாய்வு கிரிட்டிக்கல் அனாலிசிஸ். உச்ச நீதிமன்றத்தின் இந்த கட்டுப்பாடு ஜனநாயகத்திற்கு நல்லதா அல்லது கெட்டதா? ஆதரவான வாதங்கள்: பாதுகாப்பு அரண், சர்வாதிகார தடுப்பு. ஒரு கட்சிக்கு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை கிடைத்துவிட்டால் அவர்கள் இந்தியாவை ஒரு மதச்சார்புள்ள நாடாகவோ அல்லது சர்வாதிகார நாடாகவோ மாற்றுவதை தடுக்கிறது. சிறுபான்மையினர் பாதுகாப்பு. பெரும்பான்மை பலத்தால் சிறுபான்மையினரின் உரிமைகள் பறிக்கப்படுவதை இது தடுக்கிறது. நீதித்துறையின் சுதந்திரம். சமீபத்தில் NJAC வழக்கு 2015 இல் நீதிபதிகளை நியமிப்பதில் அரசின் தலையீட்டை அனுமதிக்கும் 99வது சட்டத்திருத்தத்தை நீதித்துறையின் சுதந்திரம் அடிப்படை கட்டமைப்பு என்று கூறி உச்ச நீதிமன்றம் ரத்து செய்தது. எதிரான வாதங்கள்: நீதித்துறை எல்லை மீறல், மக்கள் தீர்ப்புக்கு எதிர். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். நீதிமன்றம் அவர்களை தடுப்பது என்பது மக்களின் விருப்பத்தை தடுப்பதாக அமையும். tyranny of the unelected. வரையறையின்மை. அடிப்படை கட்டமைப்பு என்றால் என்ன என்பதை உச்ச நீதிமன்றம் இதுவரை தெளிவாக வரையறுக்கவில்லை. ஒவ்வொரு வழக்கிலும் நீதிபதிகளின் தனிப்பட்ட விருப்பத்திற்கு ஏற்ப இது மாறுகிறது என்ற விமர்சனம் உள்ளது. சட்டமியற்றும் அதிகாரத்தில் தலையீடு, கொள்கை முடிவுகளை எடுக்க வேண்டியது அரசின் வேலை. ஆனால் அடிப்படை கட்டமைப்பு என்ற பெயரில் நீதிமன்றம் நிர்வாகத்தில் அதிகப்படியாக தலையிடுகிறது. ஜுடிஷியல் ஓவரீச். முடிவுரை: இந்திய அரசியலமைப்பு இங்கிலாந்தின் நாடாளுமன்ற மேலாதிக்கம் மற்றும் அமெரிக்காவின் நீதித்துறை மேலாதிக்கம் ஆகிய இரண்டிற்கும் இடைப்பட்ட ஒரு பாதையை தேர்வு செய்துள்ளது. உச்ச நீதிமன்றம் நாடாளுமன்றத்தின் எதிரி அல்ல, மாறாக அது அரசியலமைப்பின் பாதுகாவலன். அரசியலமைப்புதான் உயர்ந்ததே தவிர நாடாளுமன்றம் அல்ல. கான்ஸ்டிடியூஷன் இஸ் சுப்ரீம், நாட் பார்லிமெண்ட் என்பதை நிலைநாட்டவே உச்ச நீதிமன்றம் நாடாளுமன்றத்தின் தன்னிச்சையான அதிகாரத்தை கட்டுப்படுத்துகிறது. இது இந்திய ஜனநாயகத்தை பாதுகாக்கும் ஒரு பாதுகாப்பு வால்வு, சேஃப்டி வால்வ் ஆகும். The Supreme Court of India keeps a check on arbitrary power of the Parliament in amending the Constitution. Discuss critically. அரசியலமைப்பை திருத்துவதில் நாடாளுமன்றத்தின் தன்னிச்சையான அதிகாரத்தை இந்திய உச்ச நீதிமன்றம் கட்டுப்படுத்துகிறது. விமர்சன ரீதியாக விவாதிக்கவும். The Supreme Court of India plays a crucial role in checking the arbitrary power of Parliament in amending the Constitution. அரசியலமைப்பை திருத்துவதில் பாராளுமன்றத்தின் தன்னிச்சையான அதிகாரத்தை தடுப்பதில் இந்திய உச்ச நீதிமன்றம் முக்கிய பங்கு வகிக்கிறது. Basic Structure Doctrine. The Supreme Court's power to review constitutional amendments is rooted in the Basic Structure Doctrine, which was established in the landmark case of Kesavananda Bharati v. State of Kerala 1973. This doctrine holds that certain essential features of the constitution cannot be altered or destroyed by Parliament. அரசியலமைப்பு திருத்தங்களை மறுபரிசீலனை செய்வதற்கான உச்ச நீதிமன்றத்தின் அதிகாரம்
கேசவானந்த பாரதி எதிர் கேரள மாநிலம் 1973 என்ற மைல்கல் வழக்கில் நிறுவப்பட்ட அடிப்படை கட்டமைப்பு கோட்பாட்டில் வேரூன்றியுள்ளது. அரசியலமைப்பின் சில அத்தியாவசிய அம்சங்களை பாராளுமன்றத்தால் மாற்றவோ அழிக்கவோ முடியாது என்று இந்த கோட்பாடு கூறுகிறது. லிமிடேஷன்ஸ் ஆன் பார்லிமெண்ட் பவர் பாராளுமன்றத்தின் அதிகாரத்தின் மீதான வரம்புகள். The Supreme Court has power to review constitutional amendments and ensures that Parliament does not abuse its power and alter the fundamental principles of the Constitution. This limitation is essential to maintaining the Constitution's integrity and preventing arbitrary amendments. அரசியலமைப்பு திருத்தங்களை மறுபரிசீலனை செய்வதற்கான உச்ச நீதிமன்றத்தின் அதிகாரம் பாராளுமன்றம் அதன் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யாமல் மற்றும் அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகளை மாற்றாமல் இருப்பதை உறுதி செய்கிறது. அரசியலமைப்பின் ஒருமைப்பாட்டை பேணுவதற்கும் தன்னிச்சையான திருத்தங்களை தடுப்பதற்கும் இந்த வரம்பு அவசியம். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ நீதித்துறை மறுஆய்வுக்கான எடுத்துக்காட்டுகள். கேசவானந்தா பாரதி வி. ஸ்டேட் ஆஃப் கேரளா 1973. The court established the basic structure doctrine, limiting Parliament's power to amend the Constitution. கேசவானந்த பாரதி எதிர் கேரள மாநிலம் 1973 அரசியலமைப்பை திருத்துவதற்கான பாராளுமன்றத்தின் அதிகாரத்தை மட்டுப்படுத்தும் அடிப்படை கட்டமைப்பு கோட்பாட்டை நீதிமன்றம் நிறுவியது. இந்திரா நெஹ்ரு காந்தி வி. ராஜ் நரேன் 1975. The court struck down a constitutional amendment that sought to validate the election of the Prime Minister, citing violation of the basic structure. இந்திரா நேரு காந்தி எதிர் ராஜ் நரேன் 1975 அடிப்படை கட்டமைப்பை மீறுவதாக கூறி பிரதமரின் தேர்தலை செல்லுபடியாக்க முயன்ற அரசியலமைப்பு திருத்தத்தை நீதிமன்றம் ரத்து செய்தது. Minerva Mills v. Union of India 1980. The court reiterated the basic structure doctrine and struck down constitutional amendments that sought to expand Parliament's power. Minerva Mills எதிர் இந்திய ஒன்றியம் 1980 அடிப்படை கட்டமைப்பு கோட்பாட்டை நீதிமன்றம் மீண்டும் வலியுறுத்தி பாராளுமன்றத்தின் அதிகாரத்தை விரிவுபடுத்த முயன்ற அரசியலமைப்பு திருத்தங்களை ரத்து செய்தது. Impact on constitutional governance அரசியலமைப்பு நிர்வாகத்தில் தாக்கம். Protecting fundamental rights. By limiting Parliament's power, the court ensures that fundamental rights are protected and not eroded by arbitrary amendments. அடிப்படை உரிமைகளை பாதுகாத்தல் பாராளுமன்றத்தின் அதிகாரத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்படுவதையும் தன்னிச்சையான திருத்தங்களால் அரிக்கப்படாமல் இருப்பதையும் நீதிமன்றம் உறுதி செய்கிறது. Maintaining constitutional integrity. The court's power to review amendments maintains the Constitution's integrity and prevents its degradation. அரசியலமைப்பு ஒருமைப்பாட்டை பராமரித்தல் திருத்தங்களை மறுஆய்வு செய்வதற்கான நீதிமன்றத்தின் அதிகாரம் அரசியலமைப்பின் ஒருமைப்பாட்டை பராமரிக்கிறது மற்றும் அதன் சீரழிவை தடுக்கிறது. The balance of power. The court's power to review amendments helps maintain the balance of power between the legislature, executive, and judiciary. அதிகார சமநிலை திருத்தங்களை மறுபரிசீலனை செய்யும் நீதிமன்றத்தின் அதிகாரம் சட்டமன்றம் நிர்வாகம் மற்றும் நீதித்துறை ஆகியவற்றுக்கு இடையேயான அதிகார சமநிலையை பராமரிக்க உதவுகிறது. Criticisms and challenges விமர்சனங்கள் மற்றும் சவால்கள். Judicial overreach. Some critics argue that the court's power to review amendments amounts to judicial overreach, undermining the democratic mandate of Parliament. நீதித்துறையின் அத்துமீறல். சில விமர்சகர்கள் திருத்தங்களை மறுபரிசீலனை செய்யும் நீதிமன்றத்தின் அதிகாரம் நீதித்துறையின் அத்துமீறலுக்கு சமம் என்றும் பாராளுமன்றத்தின் ஜனநாயக ஆணையை குறைமதிப்பிற்கு உட்படுத்துகிறது என்றும் வாதிடுகின்றனர். Uncertainty and ambiguity. The basic structure doctrine can be seen as uncertain and ambiguous, leading to confusion and litigation. நிச்சயமற்ற தன்மை மற்றும் தெளிவின்மை அடிப்படை கட்டமைப்பு கோட்பாட்டை நிச்சயமற்றதாகவும் தெளிவற்றதாகவும் காணலாம். இது குழப்பம் மற்றும் வழக்குகளுக்கு வழிவகுக்கிறது. Conclusion. The Supreme Court's power to review constitutional amendments is a crucial aspect of India's constitutional framework.
By limiting Parliament's arbitrary power, the court ensures that the Constitution is protected and democratic values are preserved. While there may be criticisms and challenges, the court's role in maintaining constitutional integrity and promoting democratic governance is essential to India's democratic development. அரசியலமைப்பு திருத்தங்களை மறுபரிசீலனை செய்யும் உச்ச நீதிமன்றத்தின் அதிகாரம் இந்தியாவின் அரசியலமைப்பு கட்டமைப்பின் ஒரு முக்கிய அம்சமாகும். பாராளுமன்றத்தின் தன்னிச்சையான அதிகாரத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் அரசியலமைப்பு பாதுகாக்கப்படுவதையும் ஜனநாயக மதிப்புகள் பாதுகாக்கப்படுவதையும் நீதிமன்றம் உறுதி செய்கிறது. விமர்சனங்கள் மற்றும் சவால்கள் இருக்கலாம் என்றாலும் அரசியலமைப்பு ஒருமைப்பாட்டை பேணுவதிலும் ஜனநாயக நிர்வாகத்தை ஊக்குவிப்பதிலும் நீதிமன்றத்தின் பங்கு இந்தியாவின் ஜனநாயக வளர்ச்சிக்கு அவசியம். For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்.